நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட், டாஸ்மார்க்ல 21 வயசு கீழே இருக்கிற யாருக்குமே லிக்கர் தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதையும் மீறி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேல கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க. ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரெவன்யூ டாஸ்மார்க்ல இருந்து தான் வருது. நீங்க இந்த மாதிரி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ வராது, ரெவன்யூ கம்மியாயிடுமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு ரெவன்யூ முக்கியம் இல்ல, மக்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அண்ணா வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அண்ட் செகண்ட், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து ஃபர்ஸ்ட் சிட்டியா சேலத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட நேரடி கண்காணிப்புல இருக்க போகுது. இதுல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே பெண் காவலர்கள். முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல், காலேஜ், ஐடி செக்டர்ஸ் பக்கத்துல இருக்க ஏரியாஸ், அந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து இன்னும் தீவிர கண்காணிப்புல நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. அண்ட் மூணாவது, நேத்து சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சுட்டாரு. மாணவர்களுக்கான உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு எல்லாருமே கிரெடிட் ஆயிடுச்சு. டிஎம்கேவோட ஆட்சியில தமிழ் புதல்வன் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு ஒரு தொகை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வந்து இன்னைக்கு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து கிரெடிட் ஆயிடும் சொல்லியிருக்காரு. இப்போ 1000 ரூபாய் உங்களுக்கு சீக்கிரமா கிரெடிட் ஆயிடும். அது கூடிய சீக்கிரமா 2500 ரூபாய் நாங்க வந்து மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாலாவதா, உங்களோட தொகுதியில என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கறத உடனே போய் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எம்எல்ஏஸ்க்கும் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கா இருக்கிறது அடிப்படை வசதிகள் தானே. அதுக்காக வந்து கார்பரேஷன், இபி ஆஃபீஸ், மெட்ரோ வாட்டர், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸையும் மீட் பண்ணி இன்னைக்கு எம்எல்ஏஸ் பேசியிருக்காங்க. தொகுதியில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, இதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் பேசியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் விஜய் சாரோட பார்வைக்கும் கொண்டு போவாங்க. கொண்டு போய் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கேட்டுட்டு அடுத்தடுத்து உங்க தொகுதியை வந்து டெவலப் பண்றதுக்கான பிளான்ஸ்ல வந்து அவங்க ஈடுபடுவாங்க. அஞ்சாவதா, இதுல ஒரு 2-3 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான அலவன்ஸ் வந்து 58% இருந்து 60% அதை உயர்த்தி இருக்காரு. இப்போ போதைப் பொருள் வந்து கம்ப்ளீட்டா தடை பண்ணிட்டாங்க. அதையும் மீறி யாராவது போதைப் பொருள் வந்து வித்தாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள் வந்து பறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, அவங்களோட சொத்துக்கள் மட்டும் இல்ல, அவங்களோட உறவினர்களோட சொத்துக்களும் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ டாஸ்மார்க் நிறைய இடங்கள்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ அங்க வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே இப்போ வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மாற்று வேலை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.